அது மட்டுமல்ல, அவர்கள் மிகுதியாக இருக்கின்ற தகமைகளையும் அவர்கள் சரிபார்த்து அதற்குரிய ஒழுங்கமைப்புகளை சரியான நிரல்படுத்தலோட, அதாவது ஒரு செக்லிஸ்ட் சொல்லுவாங்க. நாங்கள் அநேகமாக எங்கள்கிட்ட இந்த வேலை திட்டத்தை செய்வதற்காக வருபவர்களுக்கு நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் கைச்சாத்திடுவோம். ஒரு ரிட்டர்னர் அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அது எங்களுடைய இந்த கம்பெனியில இருக்கின்ற ஒரு ரெகுலேட்டட் கனேடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் ஒருவருடாக அந்த அக்ரிமெண்டை நாங்கள் செய்வோம். அதன் மூலம் அவர்கள் எவ்வாறு பணத்தினை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு மொத்தம் எவ்வளவு காசு செலவாகும், ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வாறு காசுகள் பே பண்ண வேண்டும், அதாவது காலேஜுக்குரிய அப்ளிகேஷன் ஃபீ. சில காலேஜுகள் $100 எதிர்பார்ப்பார்கள், சில காலேஜுகள் சர்டின் பீரியட்ல அந்த ஃபீயை வேவ் பண்ணி விடுவார்கள். அதாவது நீங்கள் கட்ட தேவையில்லை. அப்படியா நேரத்தில் அவர்களிடமிருந்து நாங்கள் அந்த $100 அறவிடுவதில்லை. அதன் பிற்பாடு நாங்கள் விசா சப்மிட் பண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு ஐஆர்சிசிக்கு பே பண்ண வேண்டியது ஒரு ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் அவர் $235, அதாவது அப்ளிகேஷன் ஃபீ பிளஸ் பயோமெட்ரிக் ஃபீ என்று சொல்லி $235 அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டும். அதை அவர்கள் தங்களுடைய கடன் அட்டை மூலமாக, கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது அவர்கள் எங்களுடைய கம்பெனிக்கு அதை வழங்குவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தினூடாகவோ அதை அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். அதன் பிற்பாடு ஒரு அன்னளவாக 8 தொடக்கம் 10 கிழமைகளிலே அந்த ப்ரோசஸிங் நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த கால பகுதிகளில் அவர்களுக்குரிய ப்ரோக்ரஸ் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருப்போம். இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்குரிய மெடிக்கல், அநேகமாக மெடிக்கல் ரிக்வெஸ்ட் வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான பாசிபிலிட்டி சான்சஸ் கூடவாக இருக்கும். நாங்கள் அந்த கால விரயத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அப்ரண்ட் மெடிக்கல் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அவர்கள் ஐஆர்சிசியால் ரிக்வெஸ்ட் பண்ண முதலேயே நாங்கள் அவர்களுக்குரிய மெடிக்கலை நாங்கள் பெற்று அந்த விண்ணப்பத்தோடு வழங்குகிறோம். அது ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் எங்களுக்கு மெடிக்கல் ரிக்வெஸ்ட் கேட்டு விடுவார்கள். அங்கே குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மாணவர்கள் ஒரு மெடிக்கலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலே தென்பகுதியில் இருக்கின்ற கொழும்புக்குத்தான் வர வேண்டும். அங்கே தமிழ் தெரிந்த டாக்டர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு நிறுவனத்துக்கு தான் தமிழ் தெரிந்த டாக்டர்கள் இருக்கின்றார்கள். அங்கே ஒரு என்ன சொல்கின்றது, இப்பொழுது ஒரு 4 அல்லது 5 வைத்தியர்கள் தான் கனடா ஐஆர்சிசியினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த நேரத்தில் பெரிய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியது. நாங்கள் இந்த கொரோனா காலங்களிலும் அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் 1 மாதத்துக்குள் நாங்கள் அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை வழங்க முடியாத சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதனால் நாங்கள் அதனை தவிர்த்துக் கொள்ளும் முகமாக நாங்கள் அப்ரண்ட் மெடிக்கல்களை வழங்கினாங்க. சில வேளைகளில் அது விசா ரிஜெக்ட் பண்ணுகின்ற பொழுது அது ஒரு சிறிய ஒரு இடர்பாடாக இருக்கும். ஏனென்றால் அதற்காக செலவழித்த பணம் வீணாகிவிடும். ஆனால் அதை நாங்கள் மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தி நாங்கள் அதை செய்விக்கும். நாங்கள் முதலில் விளங்கப்படுத்துவீங்க. இவ்வளவு இதை முழுக்க மாணவர்களுக்கு நீங்க விளங்கப்படுத்துவீங்க. இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட காலேஜுக்கு போய்க்கு நீங்க அதை விளங்கப்படுத்த. கண்டிப்பா எங்களுடைய நிறுவனத்தில் அவர்கள் கன்சல்டேஷனுக்காக வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு மிகவும் தெளிவாகவும் துல்லியமாக இந்த விடயங்களை முன்கூட்டியே சொல்லிடுவோம். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் அவர்கள் விளங்கிக் கொண்டு இல்லை நீங்கள் தான் அந்த வேலையை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் அதுக்குரிய பத்திரத்தில் கைச்சாத்திட்டு நாங்கள் அதை செய்கின்றோம். ஏனென்றால் அது சில வேளைகளில் அந்த பத்திரத்தில் கைச்சாத்திடுவது மிகவும் நல்ல விடயம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒருவேளை அந்த விசா நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கான கொலைச்சல் கட்டின பணத்தை பெற்றுக்கொள்வது வரையாக, மீள பெற்றுக்கொள்வது வரையாக எங்களுடைய சேவை வழங்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் அவர்களை தயார்படுத்துவதில் தொடங்கி அவர்களுக்குரிய விசா நிராகரிக்கப்பட்டதன் பிற்பாடு சில வேளைகளில் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பதனை நாங்கள் GCMS நோட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழிமுறை மூலம் அதை நாங்கள் எடுத்து அதை மீளாய்வு செய்து மீள்பரிசீலனை செய்து அதில் எங்களிடமிருந்து ஏதாவது தவறு இருக்கின்றதா, எங்களுடைய கன்சல்டேஷனில் நாங்கள் ஏதாவது செய்ய தவறு இருக்கின்றோமோ, அவ்வாறு தவறு இருந்தாலும் அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்களால் வழங்கப்பட்ட ஆவணங்களில் எது தவறு இருக்கின்றதா அல்லது மேலதிகமான நிதி அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் மீள பரிசீலனை செய்து மீண்டும் 2வது தடவை நாங்கள் அவர்களுக்கான முயற்சியினை செய்வோம். அதுக்கு அப்பொழுது நாங்கள் திருப்பி இந்த காலேஜுக்கு இவருடைய அட்மிஷனை டெஃபரல் செய்ய வேண்டிய வேலைப்பாடு இருக்கின்றது. உண்மையிலே இந்த மாணவர் விசாவில வெற்றி பெறுவது என்பது
ஒரு 10 மாதங்கள் ஒரு தாய் எவ்வாறு குழந்தையை வயிற்றுல சுமந்து ஒரு பிரசவிக்கின்றாலோ அவ்வாறான ஒரு கருப்பொருளில் எங்களுக்கும் அந்த மாணவர்களுக்குமான ஒரு அந்யோன்யம் மிகவும் நெருக்கமா வந்துடும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அவரை தயார்படுத்துவோம். அவர்கள் மிகவும் எங்களுடைய ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் மிக ஆவலா கேட்பார்கள். எங்களுக்கும் அவர்களோட வேலை செய்கின்ற பொழுது மிகவும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உண்மையிலேயே அவ்வாறு பல மாணவர்கள் இங்கே வந்து கூட எங்களோட தொடர்ச்சியாக அவர்கள் நாங்கள் அடுத்தது என்ன படிக்க வேணும், என்ன செய்ய வேணும் என்று சொல்லி எங்களோட அவர்கள் PR பெற்றுக் கொள்ளும் வரையும் அவர்களுக்கான தொடர்பாடல் எங்களுக்கு இருந்து கொண்டே இந்த விடயத்தில் இந்த மாணவர் விசா என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. சரியான திட்டமிடலும் சரியான திட்டமிடல் ஊடாக நாங்கள் ஆவணங்களை தயார்படுத்துவோம் என்று சொன்னால் அதில் நாங்கள் வெற்றி பெறலாம். ஒரு தடவை எங்களுக்கு அவ்வாறு விசா நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் சோர்வடைந்து அதை கைவிடுவோம் என்று சொன்னால் அது எங்களுடைய முட்டாள்தனம் அல்லது மடமைத்தனம். நாங்கள் அவ்வாறு அவர்கள் இல்லை நாங்கள் வேண்டாம் எங்களுக்கு ரீஃபண்ட் எடுத்து தாங்கோ என்று அவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது நாங்கள் அதனை செய்ய வேண்டிய கடப்பாட்டுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். ஆனால் நாங்கள் 2வது தடவை பல தடவைகள் முதல் தடவை நிராகரிக்கப்பட்ட பல விசாக்களை 2வது தடவை திருப்பி மீள் பரிசீலனை செய்து நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய சப்மிஷன் லெட்டர்லே அவர்கள் GCMS நோட்டில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் இமிகிரேஷன் ஆபீசர் அதை பார்க்க தவறி இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் அதை மிகவும் நாசூக்காக எங்களுடைய சப்மிஷனில் மீள போல்ட் லெட்டர்ல எழுதுவோம். எழுதி அவர்களுடைய பரிந்துரையை திருப்பி பெற்று அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட விசாவை வழங்கியும் இருக்கிறார்கள். அது மிக மிக முக்கியம். நாங்கள் அவர்களுக்கு பெரிய பணங்கட்ட எழுத்துல திருப்பி போடுவீங்க. அந்த நாங்கள் அதிலே மிகவும் 40 வருடங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஆளுமை மிக்க ஒரு சட்டவாளர் என்னோட வேலை செய்கின்றார். 40 வருடங்கள் அவர் சட்டத்துறையிலே அனுபவம் உள்ளவர். அவர் மிக அழகாக அந்த விடயத்தை நாசூக்காக எழுதுவார். அந்த விடயத்தை அவர் என்ன சொல்றது அந்த சொல்ற விதம் சாஃப்டாவும் இருக்கும், சில வேளை ஹாஷாவும் இருக்கும். அதை பார்க்கின்ற அந்த ஆபீசர் கண்டிப்பாக அவர் தான் விட்ட பிள்ளையை மீள அதிலே பார்த்து விட்டு உடனடியாக விசாவை வழங்கி இருக்கிறார். அப்படி 3 மாணவர்களுக்கு கடந்த வருடங்கள் நடைபெற்றது. அது மிகவும் எங்களுக்கு அதுக்கு பிறகு அவர் சொல்லுவார், பிரபா இந்த சப்மிஷன் அவர் சரியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த மாணவர்கள் சில பேர் முதல் தடம் 2ஆம் தரம் உங்களுடைய விசா ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டுட்டால் 1வது தரம் ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டுட்டால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. 2வது தரம் சரியான ஒரு கவுன்சிலர்ஸ் அல்லாட்டி ரெகுலேட்டட் கனடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் அல்லது அவர்களோடு வேலை செய்கின்ற ஆளுநர்களோடாக உங்களுடைய அப்ளிகேஷனை 2ஆம் தரம் நீங்கள் மீள் பரிசீலனை செய்து அதிலே விடப்பட்ட தவறுகளை மீள திருத்துகின்ற பட்சத்தில் 2வது தடவை சந்தர்ப்பங்கள் வாய்ப்பு இருக்கின்றது.